ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். உச்சநீதிமன்றம் காவிகளுக்கு ஆதரவாக இந்துத்துவவாதிகளுக்கு ஆதரவான தீர்ப்புகளை தொடர்ச்சியாக வழங்கி வருகிறது என்று அதிதீவிரமான குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள சூழலில் மிக முக்கியமான வழக்குகள் சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான வழக்கு, தேர்தல் ஆணையர் நியமனத்திற்கு எதிரான வழக்கு, 2019 தேர்தல் மோசடி தொடர்பான வழக்கு, அதே போல உளவு மென்பொருள் பெகாசஸ் எதிரான வழக்கு, இப்படி பல்வேறு முக்கிய வழக்குகளை உச்சநீதிமன்றம் கிடப்பில் போட்டுள்ள சூழலில் ஆளுநர் RN ரவிக்கு எதிரான இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒரு நியாயமான தீர்ப்பை வழங்கியது எப்படி? உச்சநீதிமன்றம் மோடி அரசிற்கு எதிராக திரும்பி விட்டதா? இந்த தீர்ப்பின் அடிப்படையில் நீட் விலக்கு பெற முடியுமா என்பது குறித்து நம்மிடையே விவாதிப்பதற்காக இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் மருதையன் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். தோழர் வணக்கம். உச்சநீதிமன்றத்தில் பல முக்கியமான வழக்குகள் தற்போது வரை கிடப்பில் போடப்பட்டிருக்குது. குடியுரிமை திருத்த சட்டம் உள்ளிட்ட பல்வேறு அது தொடர்பான வழக்குகள். ஆனால் இந்த ஆளுநர் RN ரவிக்கு எதிரான வழக்கு மட்டும் ஒரு நியாயமான தீர்ப்பு கிடைச்சிருக்குது. உச்சநீதிமன்றம் தலைகீழ மாறிடுச்சா? அது ஒரு காவி மயமாயிட்டு இருக்குது, இல்ல காவிகளுக்கு ஆதரவான தீர்ப்பை கொடுக்குது அப்படின்றது தான் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை விமர்சிப்பவர்கள். நீங்களே கூட அப்படிதான் விமர்சிச்சிருக்கீங்க. ஆனால் இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்குது, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? RN ரவி நீட்டுக்கு ஒப்புதல் கொடுத்திருந்தா கூட நீங்க ஆச்சரியப்பட மாட்டீங்க போல. சுப்ரீம் கோர்ட் எப்படி இது மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு? ஆமா, அது மாதிரி தான் இருக்குது நிலைமை. அதாவது இந்த தீர்ப்பை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னாக்கா, ஜனநாயகத்தின்பாலும் கூட்டாட்சியின்பாலும் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கின்ற ஆழ்ந்த அக்கறையின் விளைவாக இது வந்திருக்கு என்று பார்ப்பதை விட, என்னுடைய கருத்துப்படி தமிழ்நாடு அரசு நடத்திய விடாப்பிடியான போராட்டம் இருக்கு இல்லையா, அதன் காரணமாக இப்படி ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றத்திடமிருந்து வரவழைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இல்லை, பல வழக்குகளில் அப்படி இப்போ திமுக கட்சியாக தொடர்ந்தாலும் சரி, இல்லை தமிழ்நாடு அரசு சார்பில் தொடர்ந்தாலும் அப்படி வாதங்களை வச்சு பண்ணுறாங்க. எல்லாத்துலேயும் அப்படி கிடைக்கிறது இல்லை. இது ஒரு பார்ட். ஓகே. ரெண்டாவது பார்ட், இதுக்குரிய கிரெடிட்டை நம்ம RN ரவிக்கு தான் கொடுக்கணும். அது எப்படி அவருக்கு அது எப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பிரச்சனையை பற்றி பேசும்போது திரும்ப எல்லாரும் தவிர்க்க இயலாமல், RN ரவின்னு ஒரு ஆள் இருக்காரு, அவர் குண்டக மண்டக அர்த்தம் இல்லாமல் பேசுகிறாரு, ஆதாரம் இல்லாமல் பேசுகிறாரு, அவதூறு பிரச்சாரம் பண்ணுறாரு. இதனால் பயங்கர காண்டு மக்களுக்கு RN ரவி மேலே இருக்குது. அதனால் எல்லா விஷயமும் இந்த RN ரவி மேலே மட்டும் ஃபோக்கஸ் ஆகுது. இப்போ RN ரவி தமிழ்நாடு அரசு நிறைவேற்றுகின்ற மசோதாக்களை நிறுத்தி வைப்பதற்கு, இந்த மாதிரி பல விதங்களில் இடையூறு செய்வதற்கு, தமிழ்நாடு அரசுக்கு எதிராக பலவிதமான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு என்ன காரணம்? அதான் நமக்கு கேள்வி. நான் இப்படி சொல்கிறேன், இப்போது தமிழ்நாடோ இல்லை வேறு ஏதாவது ஒரு மாநிலமோ பிஜேபி அங்கே ஜெயிக்க முடியல, ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு பல காரியங்களை மோடி அரசு செய்கிறத பார்க்குறோம். அங்கே இருக்கிற ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி வைப்பாங்க. இல்லை, முதல்ல வாக்காளர் பட்டியல், அதில் என்னென்ன பண்ணலாம், என்ன ஏது, அப்புறம் மெஷினில் பதிவு அதிகாரிகள், அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையர், அதில் என்ன பண்ண முடியும், அதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் செய்யக்கூடியது. அதையும் மீறி ஓட்டு போடுறாங்க, நமக்கு போட மாட்டேன்றானுங்க அப்படின்னு சொன்னாங்க. யார் ஜெயிச்சு வர்றான் அவனை எப்படி விலைக்கு வாங்குறது? இல்லை இந்த ஷிண்டே மாதிரி, அஜித் பவார் மாதிரி, இல்லை படிய மாட்டாரா அப்போ செந்தில் பாலாஜி மாதிரி ரெய்டு விடுறது, அது மாதிரி. சரி, அதுக்கும் அடங்கலையா, அப்போ என்ன செய்கிறது? அதுக்கு அடுத்தது பண்ணக்கூடியது என்னென்னா, பணம் கொடுக்க முடியாது, என்ன பண்ணுவேன், நிறுத்தி வைக்கிறது. தமிழ்நாட்டுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அதே தான் தமிழ்நாட்டுக்கு, கேரளாவுக்கு, எல்லாம் நிறைய, வெஸ்ட் பெங்காலுக்கு பணம் கொடுக்க முடியாது அப்படின்னு நிறுத்துறது. இப்படி ஒரு நீண்ட பல உத்திகள் பிஜேபிகிட்ட இருக்குது. அந்த உத்தியில் ஒன்று தான் ஆளுநர். பல ஆயுதங்களில் ஒரு ஆயுதம் தான் ஆளுநர். அப்போ ஆளுநர் என்ன செய்கிறாரு? சரி, நீங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டீங்கல்ல, திமுக தானே போடுவீங்க, அவன் என்ன சட்டம் நிறைவேற்றி உங்களுக்கு என்ன கழட்டான் நாங்கள் பார்த்துடுறேன் அப்படின்றதுக்காக தான் ஒரு ஆளுநர். அவர் அந்த வேலையை தான் பார்த்துட்ருக்கிறார். அப்போ அந்த மோடி அரசினுடைய மாநில அரசுகளை முடக்குவது என்ற கொள்கை, எதிர்கட்சிகளை அல்லது இந்துத்துவத்துக்கு எதிரான கொள்கை உள்ள கட்சிகளை முடக்குவது என்ற மோடி அரசினுடைய செயல் திட்டம் இருக்கு இல்லையா, அதை நிறைவேற்றுகின்ற ஒரு கண்காணி தான் RN ரவி. அதை அவர் ஒரு RN ரவின்ற முறையில் ரொம்ப அவருடைய என்ன சொல்கிறது, கிரியேட்டிவாக அதை பல விதங்களில். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸ் ஆட்சி காலத்திலையும் ஆளுநர்கள் இப்படி தானே செயல்பட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் அதிலிருந்து இது என்ன, இதில் என்ன, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 356 கலைச்சிருக்கிறாங்க.
சொன்னாங்க கலைச்சிருவாங்க. அது எஸ்ஆர் பொம்மை தீர்ப்பு வந்த பிறகு அது வந்து முடக்கப்பட்டது. மற்றபடி ஆர்என் ரவி பண்ணுற மாதிரியான காரியங்கள்லாம் எந்த காங்கிரஸ் ஆளுநரும் பண்ணது கிடையாது. இவர் வந்து கிட்டத்தட்ட பிஜேபியினுடைய மாநில செயலாளருக்கு இணையாக வந்து நியமிக்கப்பட்ட ஒரு நபர். அண்ணாமலைக்கு போட்டி. ஆமாம், போட்டியாக நியமிக்கப்பட்ட நபர். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை தான். சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்னாச்சு, இப்போ ஏன் இவ்வளோ கொந்தளிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வருது. அது இப்போ நீங்கள் கேட்டது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நாதஸ் திருந்திட்டானான்னு அப்படி இருந்துச்சு. அது இல்லை, அதான் மோடிக்கு எதிராக திரும்ப போகுதா, அதுக்கான ஒரு அலையா? ஆமாம். அதாவது என்ன அப்படின்னு கேட்டாக்கா, இது 4 வருஷமாக நடக்குது. இது வரைக்கும் நம்ம ஆர்என் ரவி தொடர்பாக வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட் இருக்குல்ல, என்னங்க அதை பேசி முடிச்சு விடலாம்ல, ஒரு கவர்னராக இருந்துட்டு நீங்கள் இப்படி பண்ணலாமா? அதில் என்ன சொல்லியிருக்கு பாருங்கள், ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள்னா என்ன? கூடிய விரைவில். இது ஒரு 6ஆம் கிளாஸ் பையனுக்கு கூட தெரியும். அதை வந்து உச்சநீதிமன்றம் அவருக்கு எடுத்து சொல்லுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் பார்த்து இது பண்ணலாம்ல. சரி, சிஎம்ஐ கூப்பிட்டு கவர்னர் மாளிகையில் பேசுங்களேன், ஒரு டீ சாப்பிட்டே 2 பேரும் பேசலாம்ல. இப்படி பலவிதமாக சொல்லி பார்த்துருச்சு. ஒன்றும் கதை நடக்கலை. அதுக்கு மேலே இந்த பஞ்சாபில் இருந்து ஒரு கேஸ், இதே ஆளுநர் கேஸு, சந்திரசூட் தலைமை நீதிபதி, இப்போ தீர்ப்பு கொடுத்துருக்கிற சீனியர் ஜட்ஜு பர்திவாலா, அவரும் அந்த பெஞ்சில் இருக்கார். அதில் வந்து 200 கீழே உங்களுக்கு இதான் அதிகாரம், இதெல்லாம் திருத்தமாக சொல்லியிருக்குது. இத்தனைக்கு பிறகும் ஆர்என் ரவி அதை வந்து சட்டம் பண்ணுறதா இல்லை. இப்போ நீதிமன்றத்தோட பிரச்சனை, ராஜா மாதிரி ராஜா ஹைகோர்ட்டை சொன்னார், இவர் சொல்லாமல் செய்கிறார், டீல் பண்ணுறாரு. இப்போ பிரச்சனை என்னென்னா, ஒரு கிராமத்தில் நாட்டாமல் இருக்குது. பெரிய மனுஷன் விட்டு பையன் வந்து ரவுடித்தனம் பண்ணுவான், காலித்தனம் பண்ணுவான். அதை அப்படி கண்டு காணாமல் ஒரு அபராதம் போடுறது, கண்டித்து விடுறது, இப்படி பண்ணுவாங்க. அப்படி கண்டித்து விட்டு அபராதம் பண்ணும்போது சரிங்க ஐயான்னு சொல்லணும், ஒரு மரியாதைக்கு. அப்புறம் அப்படின்னாக்கா, அப்போ நாட்டாமைக்கு என்ன பிரச்சனைனா, அப்புறம் எங்களுக்கு என்னடா மரியாதை, ஊரில் எவன்டா என்ன மதிப்பான்ற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா? அந்த பிரச்சனை இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துடுச்சு. ஆர்என் ரவி பஞ்சாப் தீர்ப்புக்கு பிறகும் அதை எழுதியிருக்காங்க. அதை சட்டையே பண்ணலை நீங்கள், அப்போ நாங்கள் எதுக்கு இருக்கிறோம் இங்கே அப்படின்ற அளவுக்கு இது போயிடுச்சு. நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னு சொன்னால், இன்னும் கொஞ்சம் விரிந்த பார்வையில் பார்த்தாங்க. இதில் அந்த நீதிபதிகள் குறிப்பிட்டு சொல்லணும்னா, பர்திவாலா அவரு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக வெளிப்படையாக பேசினவர் தான். இன்னொரு புறம் வந்து இந்த தீர்ப்புல அம்பேத்கரை மேற்கோள் காட்டி பேசியிருக்காரு. இன்னொரு புறம் வந்து ஆர் மகாதேவன் உச்சநீதிமன்ற நீதிபதி, இங்க அவர் சென்னை உயர் நீதிமன்றத்தில் இப்ப சிபிஐ விசாரணை நடக்கின்ற பொன்மாணிக்கவேல், அவர் வந்து யோக்கியர் அப்படின்னு அவர் சர்டிபிகேட் கொடுத்தவர். சரி, இதெல்லாம் வந்து தீர்ப்பு கொடுத்ததான் ஆச்சரியமா இருக்கு. ரிஷி மூலம் நதி மூலத்தை ஆராயக்கூடாது, நீதிபதிகளுக்கு உள்நோக்கம் கற்பிக்க, உள்நோக்கம் கற்பிக்கல, கடந்த அவங்க அப்படி சொன்னாங்கன்னு சொல்றோம். இல்ல, பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப நான் சொல்றது கோர்ட்டையே மதிக்கல அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு வந்து இது போயிடுச்சு. 1. 2வது வந்து இப்போ இதை செய்ய போனாக்கா, இது எல்லா ஸ்டேட்டுக்கு எதிராக இந்த பிரச்சனை இருக்குது. இது ஒரு எல்லைக்கு வந்துருச்சு. இதுக்கு மேலே என்ன செய்யறது? இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்கிறேன் நான். கவர்னரை நீக்கிற அதிகாரம் ஒன்றும் உங்களுக்கு கிடையாது. அதிகபட்சமாக செய்யக்கூடியது என்ன நான் சொல்லி, இப்போ இதில் இந்த 142 தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அதுக்கு பொருள் என்னென்னா, இதை செய்யன்னு இந்த ஆள்கிட்ட சொன்னால் செய்ய மாட்டான், அப்போ நம்மளே செஞ்சிட வேண்டியதான் அப்படின்றது தான் 142. புரியுது இல்லையா? இது புரிஞ்சுக்கணும். 142ன்றது அவங்க அதிகாரம்னு சொல்கிறத விட, உங்கள்கிட்ட நான் ஒரு வேலை சொல்கிறேங்க, திருப்பி சொல்கிறேன், நீங்கள் என்ன மதிக்கிறதே இல்லை, போயிட்டே இருக்கிறீங்க, உங்களை 2 வசவுத்து 2 திட்டிட்டு சரி விடு நானே செய்கிறேன் அப்படின்றது தான் நல்ல பழமொழியே இருக்குது. நாயை கூப்பிடுற நேரம் அள்ளி போட்டுடலான்னு. அதே தான், அந்த தான் 142. இது 142 புதுசு இல்லை. யூனியன் கார்பைடு வழக்கில் நிவாரணம் கொடுக்கறதுக்கு அவன் வந்து போட்டு போபால் கேஸ்ட் இது சொல்கிறாங்க விபத்து, அதில் வந்து யூனியன் கார்பைடு கேஸை போட்டு இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்தான். ஒன்றும் ஒரு அளவுக்கு மேலே முடியலன்ன போதையோ, இனிமேலாம் விசாரிக்க முடியாது, இவ்வளோ ரூபா கொடுத்துரு, இதுதான் எங்கள் தீர்ப்பு அப்படின்னு அப்போது முடித்தாங்க. அந்த மாதிரி சிறையில் வந்து அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸ், ரிமாண்டு கைதிகள், ஒரு கேஸை போட்டு அந்த கேஸுக்குரிய தண்டனை காலத்தை விட அதிகமாக விசாரணை கைதியாக உள்ளே இருக்கிறான். ஒவ்வொரு ஸ்டேட்டாக ஒன்ட்ட எவ்வளோ பேர் கேட்டால் ஒன்றும் வரமாட்டேங்குது. அப்போ பார்த்தாங்க, மொத்தமாக விடு எல்லாரையும், எதையும் தனியாக விசாரிக்க வேணாம், இதுக்கு மேலே இருந்தால் எல்லாரையும் ரிலீஸ் பண்ணு, அப்படி ஒரு உத்தரவு போட்டாங்க. பேரறிவாளன் கேஸில் அந்த மாதிரி உத்தரவு. அந்த மாதிரி இந்த கவர்னர்கிட்ட சொல்லி ஒன்றும் வேலையாகாது, அப்படி ஒரு உத்தரவு போட்டாங்க. அதுதான் அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போன நிலையில் தான்
இதுக்கு மேலே ஜனநாயகத்துக்கும் மரியாதை இல்லை, நமக்கும் மரியாதை இல்லை, அதில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸின்னு நம்ம பேசுகிறதுல ஒன்றும் அர்த்தமே இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன அர்த்தம் இல்லைன்றதான் மோடியோட கொள்கை. இருந்தாலும் நீதிமன்றம் அப்படி தானே சொல்ல வேண்டியிருக்குது. அப்படி சொல்லி தான் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வியப்படைய வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஒரு முட்டு சந்துக்கு நீதிமன்றம் தள்ளப்பட்டு விட்டதால் நீதியை வழங்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்து அவர்கள் ஆளாகி இருக்கிறார். ஓகே, இது உண்மையில் யாருக்கு கிடைத்த தண்டனை? இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது யாருக்கும் தண்டனை இல்லை. நான் முதல்ல சொன்னது போல் மோடி கொள்கையை வந்து RN ரவி அமல்படுத்தியிருக்காரு. இது தமிழ்நாடு அரசு விடாப்பிடியாக நடத்திய போராட்டத்துக்கு வெற்றி அப்படின்னு சொல்லலாம். இந்த தீர்ப்பை கொடுக்கும்போது இது ஒரு எக்ஸ்ட்ரீமான தீர்ப்பு தானே. 142ல் இது பண்ணுறது 3 காரணம் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து அளவுக்கு அதிகமான நாட்கள் இதை பெண்டிங் வச்சுருந்தீங்க, நம்பர் 1. நம்பர் 2, இது ரொம்ப முக்கியம், ஸ்கேண்ட் ரெஸ்பெக்ட் ஷோன் பை த கவர்னர் டு த டெசிஷன் ஆஃப் திஸ் கோர்ட் இன் பஞ்சாப் கேஸ். எங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்கல, பஞ்சாப் கேஸில் சொல்லியிருக்கிறோம், இருந்தும் மரியாதை கொடுக்கல. 3வது வந்து இது ரொம்ப முக்கியம், த அதர் எக்ஸ்ட்ரானஸ் கன்சிடரேஷன்ஸ் தட் அப்பியர் டு பி ரிட் லார்ஜ் இன் டிஸ்சார்ஜ் ஆஃப் ஹிஸ் ஃபங்க்ஷன்ஸ். RN ரவி தன்னுடைய கடமைகளை செய்கிறதுல, இந்த கடமைன்னா இந்த பில்லு, இதில் என்ன இருக்குது இல்லைன்றதை காட்டிலும் இதுக்கு வெளியே சில காரணங்களால் தான் அவர் இயக்கப்படுகிறார். ஓகே, இதுதான், இதுக்கு பேர் தான் மேலஃபைடு அப்படின்னு சொல்கிறது. இது தீய உள்நோக்கம் அப்படி சொல்லலை அதில். ஆனால் சொல்லியிருக்கிற இப்போ உங்களை ஃபெயில் ஆக்கிட்டேன், நான் நல்லா படித்து நல்லா பேப்பர் எழுதியிருக்கிறீங்க, நான் ஃபெயில் ஆக்கிடுறேன். அப்போ பேப்பரில் உங்களை ஃபெயில் ஆகிறதுக்கு எந்த காரணமும் இல்லை. அப்போது இவருக்கு எதிராக எனக்கு வேறு ஏதோ ஒரு நோக்கம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் சொல்லலை, எஃபமெரல் பொலிட்டிக்கல் கன்சிடரேஷன்ஸ். எஃபமெரல்னாக்கா தற்காலிகமான அரசியல் ஆதாயங்களுக்காக இந்த முடிவு எடுத்திருக்காரு. இதெல்லாமே உச்சநீதிமன்றத்திலிருந்து வரக்கூடிய கடுமையான விஷயங்கள் தான். இதெல்லாம் சொல்லிட்டு தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. இதுக்கு மேலே ஒரு பஞ்ச் டயலாகும் சொல்லிட்டாரு. அம்பேத்கரே சொல்லியிருக்காரு, எவ்வளவு நல்ல அரசியல் சட்டம் எழுதுனா என்ன, அது யோக்கியன்ட்ட இருந்தால் தான் அது பயன்படும், ஆள் சரியில்லைன்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லிட்டாங்க. இத்தனைக்கும் பிறகு நம்ம ரவி துப்புனா தொடச்சிக்குவேன் அப்படின்றாரு. இல்லை, அவர் பதவி காலமும் முடிஞ்சிருச்சு. ஆமாம், அவர் போவாரா மாட்டாரா, அவரோட ராஜினாமா தான் எல்லாரும் வந்து அவரை அப்படி போவாரா, அவர் அனுப்பவும் மாட்டாங்க, போகவும் மாட்டார். இப்போது இங்கே பாருங்கள், இப்போ அனுப்புனாக்க ஏன்டா அனுப்புனான்றது பிரச்சனை. அவர் போகக்கூடிய ஆள் கிடையாது, அப்படி ஆள் இல்லை. பெரியார் சொன்னார் இல்லையா, சுயமரியாதை இல்லாதவனோட சண்டை போடுறது கஷ்டம்னு. ஆனால் முதல்வரை பாராட்டணும், அப்படி ஒரு ஆள்கிட்டே சண்டை போட்டு ஒரு ரிசல்ட் வந்து இந்த வழக்கில் கொண்டாந்துருக்காரு என்ற முறையில் பார்க்கலாம். இதுதான் சொல்லியிருக்கிற காரணங்கள். இந்த காரணங்கள்லேருந்து ஒரு டைம் லிமிட்டை வந்து வரையறுத்துருக்காங்க. இந்த டைம் லிமிட்டை வரையறுத்துருக்கிறது ரொம்ப சிக்னிஃபிகண்ட். ஏன்னா இந்த கவர்னர் இதை ஒரு பில்லை பிடிச்சி வச்சுக்கிறது, தொல்லை பண்ணுறது அப்படின்றது நீண்ட நாளாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும், கவர்னரை பற்றி கவர்னரே தேவையில்லை அப்படின்றது நம்ம மாநில சுயாட்சி தீர்மானம் ராஜமன்னார் குழு அறிக்கையின்படி 50 ஆண்டு ஆயிடுச்சு. ஆமாம், 1974 போட்டது அது தீர்மானம். ஆனால் அரசியல் நிர்ணய சபை விவாதத்தில் இந்த கவர்னர் பற்றிய டிபேட் வந்தபோது பல பேர் கவர்னரை தேர்ந்தெடுக்கணும், ஏன் இவங்களுடைய அபிமான வல்லபாய் பட்டேல் அவர் வந்து கவர்னரை எலெக்ட் பண்ணணும் அப்படி தான் சொல்லியிருக்காரு. டிடி கிருஷ்ணமாச்சாரி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல்வரை கேட்டு அவர் யாரை சொல்கிறாரோ அவங்கள தான் கவர்னராக போடணும், முதல்வருக்கு அதில் வீட்டோ பவர் இருக்கணும். ஓகே, வேறு பல பேர் தேர்ந்தெடுக்கணுன்றாங்க. அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயோ அது சும்மா ஒரு அலங்கார பதவிங்க, அது அவர் முதல்வரோடெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, முதல்வர் சொல்கிற, அதாவது முதல்வர் ஒப்புதல் இல்லாமல் ஒரு ஆளெல்லாம் போட போகிறதில்ல, அதுக்கு வேறு ஒரு எலெக்ஷன், அதுக்கு வேறு ஒரு செலவாக, இது தேவையில்லாத வேலை, ஒரு இணை அதிகாரமாக மாறிடும் தேர்தல் வச்சாங்க, அதனால் அது டம்மி பீஸாகவே இருக்கட்டும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. டம்மி பீஸு இத்தனை வேலைகளை பண்ணியிருக்குது. ஓகே, இப்போது இந்த ஆஸ் சூன் ஆஸ்ன்றதுக்கு நமக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கிறது ஒரு 50 வருஷம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆஸ் சூன் ஆஸ்னால் டிக்ஷனரி திறந்த டக்குன்னு தெரிஞ்சிடும், ஆனால் நமக்கு வந்து 50 வருஷம் ஆகிருக்குது. அதனால் இப்போ அதுக்கு வரையறை சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் கவர்னருக்கு உங்களுக்கு தெரியாதது இல்லை
அப்படின்ற மாதிரி தான் இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வரையறை என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நீ வந்து உனக்கு ஒரு பில் போட்டு அனுப்புகிறாங்க, அதில் உனக்கு உடன்பாடு இல்லை, வித்ஹோல்டு பண்ணுற அப்படின்னா 1 மாதம்தான் அதுக்கு டைம். ஓகே, அதுக்கு டைமு. அதில் வந்து நிறுத்தி வைக்கிறதுக்கு இல்லை, அசம்பிளிக்கு நான் ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்னா 3 மாதம் டைம். ஓகே, அதை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். என்ன பிரசிடெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன்னாலும் 3 மாதம்தான் டைமு. ஓகே, அதுக்கு மேலே நீ வந்து ரிட்டர்ன் சட்டமன்றத்துக்கு ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியாது. அது இல்லீகல். அப்படி ஆர்டிகல் 200 கீழே உனக்கு அதிகாரம் கிடையாது. அப்படிதான் இந்த 10 மசோதா எல்லாத்துலேயும் அதுதான் பண்ணியிருக்காரு. 10ல் மட்டும் இல்லை, நீட்லேயும் அதான் பண்ணியிருக்காரு. ஓகே, நீட்லேயும் அதான் பண்ணியிருக்காரு. அப்போ அது வந்து முறைகேடானது. அதை தான் நான் எஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் எஸ்ட் அப்படின்னாக்கா லீகலி இன்வாலிட். இந்த வரியை படிங்க. த கோர்ட் ஹெல்ட் தட் த கவர்னர்ஸ் டெசிஷன் டு வித்ஹோல்ட் அசன்ட், ஒப்புதலை நிறுத்தி வைத்துவிட்டு, அண்ட் சப்சிக்வெண்ட்லி ரெஃபர் தீஸ் பில்ஸ் டு த பிரசிடென்ட், அதன் பின்னர் இதனை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவது எரனஸ் இன் லா, சட்டத்தில் தவறு, அண்ட் நான் எஸ்ட் லீகலி இன்வாலிட். ஆஸ் அ ரிசல்ட், இதன் விளைவாக எனி சப்சீக்வெண்ட் ஆக்ஷன் டேக்கன் பை த பிரசிடென்ட் ஆன் தோஸ் ஸ்பெசிஃபிக் 10 bills வேர் ஆல்சோ டீம்டு நான் எஸ்ட் அண்ட் செட் அசைட். இதுதான் ரொம்ப முக்கியம். இதன் காரணமாக இந்த 10 பில்லு மேலே ஒருவேளை குடியரசுத் தலைவர் ஏதேனும் முடிவு எடுக்க எண்ணி இருந்தால் அதுவும் லீகலாக இன்வாலிட். ஓகே, அதுவும் தவறு. ஆமாம், லீகலாக இன்வாலிட் அப்படின்றது தான் செல்லாது இந்த தீர்ப்பு சொல்லி இருக்கிறது. அப்போது அந்த வகையில் இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான, இதுக்கு வந்து ஒன்றிய அரசு இருக்கு இல்லையா. இப்போ நம்ம பேசும்போது ஒரு பத்திரிகையாளர் கூட ட்வீட் பண்ணியிருந்தார், மோடி அரசுக்கு இப்படி ஒரு எம்பராஸ்மெண்ட்டை உருவாக்கிட்டாரு அப்படின்னு. ஆர்கே ராதாகிருஷ்ணன் தானே நீங்கள் ட்வீட் பண்ணியிருந்தீங்களே, பார்த்தேன், மூத்த பத்திரிகையாளர். ஆமாம், இப்போ அவர் சொல்வது போல் எம்பராஸ்மெண்ட்டாக இருந்துச்சுன்னாக்கா இத்தனை நேரம் தூக்கியிருக்கணும், இல்லை இந்த தீர்ப்புக்கு பிறகாவது தூக்கியிருக்கணும். இந்த வழக்கில் மோடி அரசு எடுத்த நிலை என்ன? அட்டார்னி ஜெனரல் வெங்கட்ரமணி என்ன வாதாடினார்? அவர் சொன்னது 2 பாயிண்ட் தான் நான் லைவ்லாவில் படித்த வரைக்கும். ஒரு பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் ஏன் நிறுத்தி வைத்திருக்கிறார் என்றால், ஒன்றிய அரசினுடைய கல்வி கொள்கைகள் இருக்கு இல்லையா, அதுக்கு எதிராக இது இருக்குது, அதனால நிறுத்தி வச்சார். இது ஒன்று. ரெண்டாவது என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்கா, அவர் வந்து மசோதாவை பிடிச்சி வச்சுக்கிட்டாருங்க, திருப்பி அனுப்பலை. திருப்பி அனுப்புனா தான் சட்டமன்றத்தில் அவங்க நிறைவேற்ற முடியும். அனுப்பாத போதே வந்து எப்படி நிறைவேற்றினாங்க? அதனால் அது வந்து இந்த கேஸை விவாதிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டையும் ரொம்ப சீப்பாக இருக்குதுன்னு சொல்லி நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிடுது. ஒன்றும் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. பாயிண்ட் நான் சொல்ல வர்றது, மோடி கவர்மெண்ட் RN ரவிக்கு முட்டு கொடுத்து தான் சுப்ரீம் கோர்ட்டில் பேசியிருக்கிறதே தவிர அவரை கைவிடவில்லை இல்லையா. இதுதான் அரசினுடைய நிலை. அதிலிருந்து இந்த மாதிரி ஒரு நிலையை இந்த தீர்ப்பு வந்து சொல்லியிருக்குது. இந்த தீர்ப்பினுடைய சிக்னிஃபிகன்ஸ், முக்கியம் என்ன அப்படின்னு சொன்னால், இது நீட்டுக்கும் அப்ளிகபிளாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய மதிப்பீடு. ஓகே, அப்போ மூத்த வழக்கறிஞர் வில்சனும் கூட அப்படிதான் கருத்து சொல்லியிருக்காருன்னு சொல்லி நீ நாளேடுகளில் பார்த்தேன். இல்லை, இது வந்து கேள்வி என்னன்னா, இது ஆளுநர் பற்றி தானே, ஸ்டேட் சப்ஜெக்டில் இருக்கிற மேட்ரு. ஆளுநர் அதில் கூடாது, இருக்காது. நான் நேற்று ட்வீட் பண்ணியிருந்தேன். இருக்காதுன்னு சொன்னவங்க வந்து 2 விதமான கருத்து சொல்லியிருந்தாங்க. ஒன்று, இது கன்கரண்ட் லிஸ்ட், ஒத்திசைவு பட்டியல். ஒரு விஷயம் வந்து ஒத்திசைவு பட்டியலில் இருக்கும்போது ஒன்றிய அரசினுடைய சட்டம் அதோடு வந்து மாநில அரசின் சட்டம் முரண்பட்டால் ஒன்றிய அரசினுடைய சட்டம் தான் இட் வில் ப்ரிவைல், அதான் மேலாண்மை வகிக்கும் என்பது விதி. அப்படி இருக்கும்போது எப்படி கன்சிடர் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு கேள்வி. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஆர்டிகிள் 254 சப்செக்ஷன் 2 அப்படின்றது குடியரசுத் தலைவருடைய அதிகாரத்தை குறிக்கிறது, ஒப்புதல் தருகின்ற அதிகாரத்தை. அதை வந்து கேள்விக்குள்ளாக்க முடியாது அப்படின்றது 2வது வாதம். இப்போது இதற்கு ஒரே ஒரு பதில் தான், இது கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம், அதுக்குள்ளே போகலை. இப்போ கேள்வி வந்து, இப்போ கொஞ்சம் முன்னால் நான் படித்து காட்டினேன் இல்லையா, இந்த 10 மசோதாக்களை பொறுத்தவரை
இவர் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு அசெம்பிளி திருப்பி அனுப்பின பிறகு அதை குடியரசுத் தலைவருக்கு வந்து அனுப்புவது என்பது லீகலி இன்வேலிட். ஒருவேளை இந்த 10 மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவர் வந்து அதை கவர்னர் சொன்னது சரி என்று சொல்வதாக இருந்தால் அதுவும் லீகலி இன்வேலிட் அப்படின்றது தான் இந்த தீர்ப்பு சொல்லியிருக்குது. இது அப்படியே நீட்டுக்கு நம்ம பொருத்துவோம். நீட்டில் என்ன நடந்துச்சு டேட் வாரியா? செப்டம்பர் 13, 2021 அன்னைக்கு தான் அசெம்பிளியில் நீட்டு பாஸ் பண்ணுறாங்க. அடுத்தது RN ரவி வந்து பாஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. அதை வந்து செப்டம்பர்லேருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் அவர் வச்சுருக்கார். அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 1ஆம் தேதி வந்து அவர் என்ன செய்கிறாரு, அசெம்பிளிக்கு திருப்பி அனுப்புகிறார். அசெம்பிளி அதை ஒரே வாரத்தில் அதே மசோதாவை எந்த திருத்தமும் இல்லாமல் திரும்ப 8ஆம் தேதி அன்னைக்கு கவர்னருக்கு ஃபார்வர்ட் பண்ணுது. அது என்னைக்கு ஃபார்வர்ட் பண்ணது? பிப்ரவரி 8. அதை வந்து கவர்னர் வச்சுருக்காரு, ஒரு 73 நாளைக்கு வச்சுருக்காரு. வச்சுருந்துட்டு என்ன செய்கிறாரு, ஏப்ரல் 22, 2022 அன்னைக்கு அதை பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புகிறார். பிரசிடெண்ட் என்ன செய்கிறாங்கன்னாக்கா அது ஒரு 3 வருஷம் வச்சுருக்குறாங்க. ஏப்ரல் 22லேருந்து இப்போ ஏப்ரல் 4ஆம் தேதி தான் உங்களுக்கு அசென்ட் இல்லை, வித்ஹோல்டிங் அசென்ட் அப்படின்னு சொல்லி ஏப்ரல் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் ஆகிடுது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இந்த 10 மசோதாக்கள் விஷயத்தில் என்ன சட்டவிரோத செயலை ஆளுநர் ரவி செய்திருக்கிறாரோ அதே சட்டவிரோத செயலைத்தான் நீட்டிலும் அவர் செய்திருக்கிறார். இந்த சட்டவிரோத செயலை குடியரசுத் தலைவர் அங்கீகரிக்கக்கூடாது, ஒருவேளை அங்கீகரித்தாலும் அது லீகலி இன்வாலிட் என்று சொல்லும்போது இதையும் லீகலி இன்வாலிட் என்று தான் சொல்ல வேண்டும். ஒரே ஒரு பாயிண்ட் இதில் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, இவங்க அந்த உத்தரவை பிறப்பிச்சிட்டாங்க இந்த ஆர்டர் வர்றதுக்கு சில நாட்கள் முன்னால். ஒருவேளை அவங்க கையில் வச்சுருந்தாங்கன்னா என்னன்னு ஒரு கேள்வி இருக்குது. இந்த வழக்கு வந்து இந்த 10 பில்லுக்கு தான் போட்டிருக்குது. அதனால் இது 10 பில்லுக்கு தான் பொருந்தும், இதுக்கு பொருந்தாது என்று சொல்லலாம். இப்போ நாம் கேட்பது என்ன அப்படின்னாக்கா அது புரியுது, இந்த 10 மசோதாவுக்கு தான் வழக்கு போட்டிருக்கிறோம். இந்த 10 மசோதாக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தீர்ப்பின் அடிப்படையில் இந்த நீட்டு இது இருக்கு இல்லையா, இந்த தீர்ப்பு என்ன சொல்லுதோ அதே விதமான தவறுகளைத்தான் ஆளுநர் செய்ய அதை குடியரசுத் தலைவர் அங்கீகரித்துள்ள காரணத்தினால் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்க மறுத்ததும் லீகலி இன்வாலிட் என்று அறிவிக்க வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய வாதம். இப்போ ஆர்டிகல் 254 சப்செக்ஷன் 2ல் குடியரசுத் தலைவர் இந்த மாதிரி ஒரு இது சொல்லும்போது அதில் உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குதா, அதில் தலையிட்டு அது சரியே தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுக்கு அதிகாரம் இருக்குதான்றது அடுத்த கேள்வி. அது தொடர்பாக நான் படித்து பார்த்த வரைக்கும் 3 கிரவுண்ட் வந்து சொல்கிறாங்க. ஒன்று வந்து அந்த முடிவு ஆர்பிட்ரரி, ஒருதலை பட்சமானதாக இருந்தால். ரெண்டாவது வந்து நாட் போனஃபைட், நேர்மையானதாக இல்லாமல் இருந்தால். மூணாவது வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் பிரின்சிபல்ஸ், அரசமைப்பு சட்ட கோட்பாடுகளை மீறியதாக இருந்தால். இப்போ ரிவர்ஸில் வருவோம். ஆளுநர் செஞ்சதெல்லாம் அரசமைப்பு சட்ட கோட்பாடுகளை மீறியது அப்படின்றது ஏற்கனவே சொல்லியாச்சு. அது பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸிக்கே எதிரானது அப்படின்ற அளவு அந்த தீர்ப்பில் இருக்குது. அதனால் அது ஓவர். நாட் போனஃபைட் அப்படின்றது இவர் இந்த பில்லுக்கு வெளியே உள்ள வேறு காரணங்களுக்காக, தற்காலிக அரசியல் ஆதாயங்களுக்காக செயல்பட்ட மாதிரி தெரியுதுன்றது தீர்ப்பில் இருக்குது. அப்போ இந்த டெசிஷன் இஸ் நாட் போனஃபைட் இல்லையா, மேலஃபைடுன்னு சொல்ல முடியலன்னாலும் நாட் போனஃபைட் என்று சொல்லுவதற்கு கிரவுண்ட் இருக்குது. ஆர்பிட்ரரி, ஒருதலை பட்சமானது அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னாக்கா, ஒரு பில்லை திரும்ப பாஸ் பண்ணது இருக்கு இல்லையா, அது ஜஸ்ட் லைக் தட் பண்ணல. நீட் அமல்படுத்தப்பட்டு அது என்ன விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு, அது எப்படி கிராமப்புற ஏழை மாணவர்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு எப்படி அது வந்து பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குது என்பதையெல்லாம் ஆய்ந்து ஏகே ராஜன் குழு அறிக்கை ஒன்று சொல்லியிருக்கு. நம்பர் 1. அந்த அறிக்கைக்கு பிறகு இத்தனை ஆண்டுகள் ஓடி இருக்கு. இத்தனை ஆண்டுகளில் நடந்திருப்பது என்ன? நீட்டு தொடர்பாக நீட்டு செல்லாது என்பது நீதிபதி அல்தாமஸ் கபீர் தலைமையிலான அமர்வினுடைய தீர்ப்பு. அந்த தீர்ப்பை ஓவர் டர்ன் பண்ணுறது இருக்கு இல்லையா, அது எதுக்காக செய்கிறாங்க அப்படின்னா, அல்தாமஸ் கபீருடைய தீர்ப்பு வந்து கேபிட்டேஷன் ஃபீ, கொள்ளை இருக்குல்ல,
அதுக்கு வழிவகுக்கும் என்பதை சொல்லி தான் இந்த நீட் கொண்டு வரப்படுது. தரத்தெல்லாம் பற்றி சொல்லலை. முக்கியமாக சொல்லப்பட்டது வந்து கேபிட்டேஷன் ஃபீ தான். கேபிட்டேஷன் ஃபீ வரலாறு காணாத அளவு, முன் எப்போதும் காணாத அளவு இப்போ தான் போயிட்டுருக்கு. அப்போ வந்து பள்ளி படிப்பில் அவன் ஒன்று ஃபெயிலே ஆகியிருந்தாலும் நீட்டில் வந்து இப்படி வாங்கினா வரலாம். இப்போ 10 சீட்டு இருக்குன்னாக்கா அதுக்கு 100 பேரை பாஸ் பண்ண வைக்கிறது. அதன் மூலமாக மிக குறைவாக மார்க் வாங்கினாலும் பணபலம் இருந்தாக்கா மெடிக்கல் சீட் வாங்கலாம் என்பதும், ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜை வந்து காப்பாற்றுவதற்காகத்தான் இது நடக்குது என்பதற்கு போதுமான தரவுகள் வந்து இப்போ வந்துருச்சு. அப்போது ஒரு டெசிஷனை எடுக்கும்போது ஒருதலை பட்சமான முடிவுன்றது இதுதாங்க. இப்போ இந்த விவரங்களை வந்து கணக்கில் கொள்ள வேண்டுமா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. கண்ணை மூடிட்டு எனக்கு அதிகாரம் இருக்குது நிறுத்துறதுக்கு, அதனால் நிறுத்துகிறேன் என்பது ரீசனபிளான டெசிஷனா? இதில் வந்து நீதிமன்றம் 2 விதமாக பேசியிருக்காங்க. காரண காரியத்தெல்லாம் குடியரசுத் தலைவர் விளக்க வேண்டியதில்லை அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆனால் இப்போ நம்ம பேசுகிற முக்கியமான இது, கவர்னர் இதை அனுப்பி வைக்கிறார். கவர்னர் இந்த காரண காரியங்கள் எதையும் பரிசீலிக்கவில்லை. அதனால் இந்த முறையான ப்ரொசீஜர் கடைபிடிக்கப்படலை, இது போனஃபைடு இல்லை, கான்ஸ்டியூஷனல் பிரின்சிபல்ஸ் அடிப்படையில் இல்லை என்ற காரணங்களால் நீட்டுக்கும் இதை வந்து அப்ளை பண்ணி நம்ம போராடணும். வெற்றி பெறுகிறோமா தோல்வி அடைகிறோமான்றது வேறு விஷயம். ஆனால் இந்த போராட்டத்தை ஒரு லீகல் ஸ்ட்ரகிளாக மட்டும் இல்லை, பொலிட்டிக்கல் ஸ்ட்ரகிளாகவும் நம்ம நடத்த வேண்டி இருக்குது என்பது. அதனால் இதை செய்யணும், அரசு செய்யும்னு தான் நான் கருதுகிறேன். அதே போல் ஆளுநர் இன்னும் பிற மசோதாக்கள், நீண்ட நாள் ஆயுள் சிறைவாசிகள் அவங்கள வந்து விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் போடப்பட்ட தீர்மானம், அதிமுகவினர் மீதான ஊழல்கள் அதை வந்து விசாரிப்பதற்கு ஒப்புதல் ஆளுநர் கொடுக்காம இருக்கிறாரு. அதே போல் டிஎன்பிசி சேர்மேன் நியமனம், அதுக்கும் ஆளுநர் இன்னும் ஒப்புதல் அளிக்காமல் இருக்கிறாரு. அந்த மசோதாக்களுக்கு அதுக்கும் இது பொருந்துமா? இல்லை, ஆளுநருடைய நடவடிக்கை 10 பில்லு மசோதா தொடர்பானது மட்டும் இல்லை, இதுவாக இருக்கட்டும் எல்லாம். செந்தில் பாலாஜியை வந்து நான் என்னது மந்திரியாக இருக்க முடியாதுன்னாருல, அது மாதிரி அவர் என்ன வேணால் செய்யலான்ற முறையில் தான் ஒரே கணக்கில் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லியிருப்பது போல் ஃபார் எக்ஸ்ட்ரேனஸ் ரீசன்ஸ், வேறு காரணங்களுக்காக தான் அவர் செயல்படுறாரு. அந்த வகையில் தான் அதை பண்ணியிருக்காரு. இந்த 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 வழக்கில், இந்த மனுவில் இந்த 3 விஷயங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா நான் படித்தேன். அது பத்திரிகையில் படித்தது. இப்போது ஒன்று, இந்த தீர்ப்பிலிருந்தே இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெமெடி கிடைக்கும் என்று நினைக்கிறேன். அல்லது இந்த தீர்ப்பை ரெஃபர் பண்ணி உச்சநீதிமன்றத்தில் சொன்னாக்கா இந்த கைதிகள் விடுதலையாகலாம், எடப்பாடி உள்ளிட்டோர் கைதியாகலாம், அப்புறம் டிஎன்பிசி அப்பாயின்மெண்ட்டும் சாத்தியம் என்று கருதுகிறேன். இதில் ஒரு விஷயம் வந்து என்னன்னு கேட்டால், இன்றைக்கி கூட்டம் நடக்குது இந்த குடியரசுத் தலைவர் இதை ஒட்டி. எடப்பாடி கலந்துக்கலன்னு நினைக்கிறேன், கலந்துக்கல. இப்போ வந்து நீட்டு இது பண்ணுறேன்னு சொன்னீங்க, அது என்னாச்சு? இந்த எதிர்க்கட்சிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க இப்படி பேசுவது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அதை ஏதோ திமுக பிரச்சனை என்ற முறையில் பார்ப்பது, இது வந்து மக்களுடைய ஜனநாயக உரிமை பற்றிய பிரச்சனை, மாநிலங்களின் உரிமை பற்றிய பிரச்சனை என்பது பற்றிய கொஞ்சம் கூட அது பற்றிய அக்கறையோ ஜனநாயக உணர்வோ, இன்னும் கொஞ்சம் இதாக சொல்லணும்னா சூடு சொரணையோ தைரியமோ எதுவும் இல்லாமல் நடந்து கொள்ளுகின்ற இந்த கட்சிகள், எதிர்கட்சின்னு சொல்லிக்கிறது வந்து வெட்கக்கேடானது. இதை வந்து அதிமுகவாக இருக்கட்டும், விஜய் கட்சியாக இருக்கட்டும், சீமான் கட்சியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். லீகலாக எவ்வளவு போராட முடியுமோ அந்த அளவுக்கு அரசு போராடி இருக்கிறது. அதுக்கு மேலே நாம் செய்ய வேண்டியது என்ன? இது திமுக பிரச்சனை இல்லை, இது மக்களுடைய ஜனநாயக உரிமை குறித்த பிரச்சனை. அப்போது இந்த கோரிக்கைகளுக்கான போராட்டங்களை மக்கள் நடத்த வேண்டும், மக்களுக்கு அது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அந்த ப்ரெஷர் இருந்தாக்க நீதிமன்றங்கள் இதற்கு முன்னாலேயே கூட கொஞ்சம் வினையாற்றி இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு நம்ம வேலை செய்யணும். சும்மா ஒரு நாற்காலியை போட்டு உட்கார்ந்து அதை என்ன பண்ணீங்க இதை என்ன பண்ணீங்கன்றது இருக்கு இல்லையா, அப்படி இந்த பிரச்சனைகள் தீர்வது இல்லை என்பதை நாம் அனைவருமே உணரணும். ஓகே தோழர், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி. நன்றி.